ஹலோ ட்ரேடர்ஸ். நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எந்தெந்த லெவல் ரொம்ப முக்கியம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லேருந்து எந்த பெய்ட் சர்வீஸ், ஸ்டாக் டிப் ஆர் கால் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லை. அண்ட் நம்மளுக்கு யூடியூப் மட்டுமே, மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே நம்ம கிடையாது. ஸோ நம்ம பேரை வச்சு யாராச்சும் உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டுமே. ஸோ இதை வச்சு மட்டுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்ஷன் செயின். இன்றைக்கி மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடியே நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மார்க்கெட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம கெஸ் பண்ணுறது நடக்குதா இல்லையா, அதனால தான் மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடியே நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு இப்போதைக்கு நீங்கள் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு ஹையஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21,500 ஸ்ட்ரைக்கில் தான் இருக்குது. நியர்லி 1 crore கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் புட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 21,400 அண்டு அதை விட்டால் இங்கே இருக்குது 21,300. சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நாளைக்கும் மேக்ஸிமம் ஒரு கன்சாலிடேஷன் போக வாய்ப்பு இருக்குது. அண்டு கால் ரைட்டிங்ஸ் தான் அதிகமாக நடக்குது. அண்ட் கால் ரைட்டிங் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் மேலே போகாமல், ஆக்சுவலாக ஒரு கால் ரைட்டிங்ஸ் அதிகமாக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நடந்திருக்கு. மேக்ஸிமம் இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங் தான். காலை செல் பண்ணிருப்பாங்க பெரிய பெரிய ஆளுங்க, சரிங்களா? அப்போ ஃபுல்லாக அதிகமாக இருக்கிறப்ப அது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகும் கால் ரைட்டிங், சரிங்களா? இன்றைக்கி நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் பார்த்தேன், மேக்ஸிமம் நிறைய ஸ்ட்ரைக்கில் கால் ரைட்டிங் தான் நடந்தது. அதனால் மேக்ஸிமம் மார்க்கெட்டு போக முடியல. அண்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு ஃபுல்லாக ரைட்டிங்ஸ் ஆப்ஷன் செயின் அனலைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலில் தான் ரைட்டிங்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதனால் கால் சைடில் ஒரு 21,500 தாண்டி போகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், சரிங்களா? அதனால் டூ யுவர் ஓன் அனலைஸ். அதுக்கப்புறம் ஏன்னா கால் போகலன்னா அவ்வளோதான், காலியாகிடுவீங்க. ஓகே கைஸ், இப்போ மார்க்கெட்டை பார்ப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் இப்போ ஓடிட்டுருக்கு. அண்டு நாளைக்கு ட்ரேட் செட்டப்புக்கு நான் இப்போயே வரைஞ்சி வச்சிட்டேன். எஸ்டர்டே இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி டுடே லோ, சரிங்களா? அண்ட் டுடே ஹை மார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நேற்றுமே எஸ்டர்டே ஹையை மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இடத்துல, ஆனால் அதை உடைக்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் போகிறது. 15 மினிட்ஸில் வச்சுருவோம். இப்போதைக்கு செட்டப்பு என்னடா இது, ஒரு நிமிஷம். அண்ட் டுடே ஹை லோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செட்டப் சொல்லிடுறேன். இப்போதைக்கு மேலே ஃபுல்லாக கால் ரைட்டிங்ஸ் தான் இருக்குது. அதனால் மேலே போக வாய்ப்புகள் கம்மி. சப்போஸ் இங்கே இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி இதுக்கு மேலே போட்டுட்டு என்ட்ரி ஆனோன்னா கீழே டார்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் டார்கெட் போகும், சரிங்களா? அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ரைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. கால் சைட்லாம் ரொம்ப இப்போதைக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான் போகிறது. ஏன்னா ஃபுல்லாக ரைட்டிங்ஸ் கால் பக்கம் போட்டுட்டு உக்காந்துட்டானுங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பிவோட் இது அப்பர் பிவோட், இது சிபிஆர், சரிங்களா? அப்பர் பிவோட் இங்கே பிரேக் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ தூரம் போகும், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் நீங்கள் இதுக்கு மேலே வச்சா போதும். அண்ட் ரிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1:6 வரும். இருங்க காமிச்சிட்றேன். என்னடா ஷார்ட் பொசிஷன். சப்போஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, இது வரைக்கும் நீங்கள் பிடிக்கலாம். நியர்லி 1:4 வருது, சரிங்களா? இப்படி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கணும்னா அப்படியே எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். அண்ட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். அட்லீஸ்ட் 1:3 இல்லை 1:4 இல்லை 1:2வும் ஓகே தான், அது சொல்கிறேன். அண்ட் திருப்பி வச்சுக்கோங்க. இங்கே பிரேக் அவுட் ஆனால் தான் புட்டு, அது வரைக்கும் ட்ரேடே எடுக்காதீங்க. அண்டு நீங்கள் வீக்லி பிவோட் வச்சு பார்த்தாலும் தெரியும். வீக்லி பிவோட் அங்கே இருக்குது, 21,700 இருக்குது. அவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கு இப்போதைக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக ரைட்டிங்ஸ் இருக்குது. நாளைக்கு ஏதாச்சும் அந்த ரைட்டிங்ஸ் மாறுச்சுன்னா நாளைக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாட்டா, டேக் கேர்.